குவைத் அமெரிக்க தூதரகம் அருகே நடத்தப்பட்ட திடீர் தாக்குதலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்பொழுது குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் அருகே திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அங்கு இருக்கக்கூடிய நிலை என்ன? கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். குவைத் அமெரிக்க தூதரகம் அருகே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. குவைத் அமெரிக்க தூதரகம் அருகே நடத்தப்பட்ட திடீர் தாக்குதலால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ட்ரோன் ஏவுகணை தாக்குதலில் அச்சுறுத்தல் தொடர்வதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுரை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு யாரும் வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அங்கு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில்தான் குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது ஈரான் தாக்குதல் பல அமெரிக்க படைகள் கொல்லப்பட்டதாக ஈரான் தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதும் மீண்டும் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் குவைத் அமெரிக்க தூதரகம் அருகே நடத்தப்பட்ட திடீர் தாக்குதலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதோடு ட்ரோன் ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல் தொடர்வதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதோடு குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு யாரும் வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்தி: குவைத் அமெரிக்க தூதரகம் அருகே நடத்தப்பட்ட திடீர் தாக்குதலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தற்பொழுது குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் அருகே திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அங்கு இருக்கக்கூடிய நிலை என்ன? கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். குவைத் அமெரிக்க தூதரகம் அருகே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. குவைத் அமெரிக்க தூதரகம் அருகே நடத்தப்பட்ட திடீர் தாக்குதலால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ட்ரோன் ஏவுகணை தாக்குதலில் அச்சுறுத்தல் தொடர்வதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுரை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு யாரும் வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் அங்கு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில்தான் குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது ஈரான் தாக்குதல் பல அமெரிக்க படைகள் கொல்லப்பட்டதாக ஈரான் தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதும் மீண்டும் ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் குவைத் அமெரிக்க தூதரகம் அருகே நடத்தப்பட்ட திடீர் தாக்குதலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதோடு ட்ரோன் ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல் தொடர்வதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதோடு குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு யாரும் வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.